எனக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆப்பிளில் ஏர்பாட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்கேன். ஆப்பிள் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் கூட சொல்லலாம். இந்த லோகோ வருங்க, இந்த லோகோவுக்கு வந்து ஒரு பெரிய அடிக்ஷன் இருக்குது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து சைனீஸில் போட்டிருக்கு, சைனாக்காரங்கள. அண்ட் இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் விஷயங்கள் வந்து எனக்கு இந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண மனசு வரல. எல்லாமே நீங்கள் தானே உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன, ஒரே மாதத்தில் 2 பெரிய இழப்பை நம்ம சந்திச்சு அது இப்போதான் ஒரு 6-7 மாதம். ஸோ ஹே காய்ஸ், ஸோ ஃபைனலி இன்றைக்கி நம்ம பர்த்டே செலிப்ரேஷன் போயிட்டுருக்கிறதால பர்த்டேக்காக நமக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துருக்குதுங்க. அது யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் கொடுத்துருக்காங்க. எனக்கு ஆப்பிள் ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஆப்பிளில் ஏர்பாட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். சரி, அந்த ஆப்பிள் ஏர்பாட் எப்படி இருக்குது அது நம்ம பார்க்கணும் இல்லையா? வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ஓகே, உள்ளே வந்தாச்சு. எங்கே கிஃப்ட் எதுவும் இருக்குன்னு சொன்னேன். ஹாப்பி பர்த்டேங்க. தேங்க்யூ. கிஃப்டிங்க சரி தான். ஸோ ஆப்பிள் ஏர்பாட் ரொம்ப நாள் ஆசை. சரி, எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பிள் ஏர்பாட். ஆப்பிள் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் கூட சொல்லலாம். அது ஒரு பிராண்டு, அது ஒரு அடிக்ஷன். அந்த ஆப்பிள் அப்படிங்கிறது அந்த லோகோ, இந்த லோகோ வருங்க, இந்த லோகோவுக்கு வந்து ஒரு பெரிய அடிக்ஷன் எனக்கு. நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஆப்பிள் ஏர்பாட் வாங்கணும், ஆப்பிள் வாட்ச் வாங்கணும், ஸோ ஆப்பிள் அக்சசரிஸ்லாம் நிறைய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் இந்த பர்த்டேக்கு எனக்கு வந்து ஆப்பிளில் ஒரு ஏர்பாட் வந்து கிடச்சிது. ஹாப்பி தான். அது நீ வாங்கி கொடுத்தா அப்படிங்கிறப்போ நல்லா இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. அண்ட் தேங்க்யூ. ஸோ இதை அன்பாக்சிங் பண்ணிடலாம், எப்படி இருக்குது அப்படிங்கிறத உன் கண்ணு முன்னாடி அன்பாக்சிங் பண்ணுறேன். ஸோ தேவையான சிசர் எடுத்தாச்சு கட் பண்ணுறதுக்கு. ஸோ பேக்கிங் ஃபஸ்ட்டு சொல்லணுங்க. பேக்கிங் வந்து நீட்டாக இருக்குது, வந்து கிட்ட வந்து பாருங்களேன். ஸோ பர்ஃபெக்டாக ஒரு நல்ல ஒரு பாக்ஸை வந்து நல்லா கிளியராக நீட்டாக இருக்குது. சரி, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த கார்னர்லேயே கட் பண்ணுவோம். ஸோ மேலே இருக்க கவரை நீட்டாக எடுத்துட்டோம். கவர் குப்பை போடக்கூடாது. ஸோ பாக்ஸுக்குள்ளே போட்டாச்சு. டிசைன்டு பை ஆப்பிள் அண்ட் கலிஃபோர்னியா. ஸோ உள்ள அவங்களோட போட்டிருக்காங்க. ஸோ வந்து உள்ள ஃபஸ்ட் எடுத்தோடனே ஏர்பாட்ஸ் ப்ரோ, ஸோ அவங்களோட கேட்லாக்லாம் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இங்கிலீஷு ஹிந்தியில் இருக்கிறதுனால வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஆப்பிளில் அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து சைனீஸில் போட்டிருக்கு, சைனாக்காரங்கள சைனீஸில் போட்டிருக்கு. இது நமக்கு தேவையில்லை, படிக்கவே தெரியாது. அடுத்தது சம்திங் இது லைக் இதுவும் அதே மாதிரி தான், என்னென்னு தெரியல. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கணும். அதே மாதிரி இது வாரண்டி கார்டு மாதிரி இருக்குது, இதுவும் ஒரு பக்கம் இருக்கணும். இங்கே பாருங்கள், சாஃப்டாக சைனிங்காக கையில் எடுத்தாச்சு. வாவ், இதுக்குள்ளே ஒரு பேக்கிங் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ளே பாக்ஸுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கப்பு, கேபிள் கொடுத்துட்ருக்காங்க, கேபிள், அதே மாதிரி ஒயர்லெஸ் சார்ஜ் போடுறதுக்காக. சரி, இது பட்ஸு கொடுத்துருக்காங்க. ஓகே, எல்லாம் ஓகே. ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம. ஸோ இதை சீல் கட் பண்ணணுமா? எங்கடா சீல் இருக்கு? சீல் எங்கே தெரியல, என்னடா மணிக்கு சோதனை. இங்கே இருக்கு சீல். செம்மைங்க, வெயிட் நல்லா ஒரு சீல் வச்சாச்சு. ஸோ அவுட்லுக்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா டிசைன்டு பை இன் கலிஃபோர்னியா, அசம்பிள்டு இன் USA, அமெரிக்கா சொல்லி போட்டிருக்காங்க. ஆன் ஆயிடுச்சுங்க. பின்னாடி இங்கே பட்டன் இருக்கு பாருங்க, குட்டி பட்டன். இது தெரியாமல் அமுத்திட்டேன், அமுத்தின உடனே இங்கே லைட் இருந்துச்சு. பட்டன் பேக்கிங். வாவ், இந்த பட்டன் நீங்கள் தெரியுது பாருங்க, இந்த இடத்துல நல்லா தெரியும், கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சின்னதாக ஒரு பட்டன் இருக்கு.
ஸோ ரொம்ப நாள் ஆசை. இதுலேயும் எழுதியிருக்கு ஆப்பிள் இது சம்திங் லைக் போட்டிருக்கு. ஸோ ஆப்பிள் ஏர்பாட் இன்றைக்கி என் கையில். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிற நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். சவுண்டு சூப்பராக இருக்குதுங்க. ஏதோ ஆன் பண்ணுற சவுண்டு டச் ஸ்க்ரீனில் இருக்காது. ஏதோ கேட்டுச்சு கேட்கல. ஸோ ஃபினிஷிங் எல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது. நல்ல ஒரு ஃபினிஷிங்கு சூப்பராக இருக்குது. சரி நல்லா இருக்குங்க. சவுண்ட் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது ஆப்பிள் ஃபோன் அப்படிங்கிறதுனால நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். சரி இப்போ வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஆனால் ஆப்பிள் தாங்க. வாவ் சவுண்ட் எஃபெக்ட் இன்னும் இருக்கிறீங்க மொக்கா சாமி. வேறு லெவல் சவுண்ட் எஃபெக்ட்லாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன வயசுல சோனி தான் பெருசாக பேசிகிட்டு இருப்பேன். ஆனால் ஆப்பிள் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் ஆப்பிளுக்கு நான் பயங்கரமான அடிக்ட்டு. ஸோ சவுண்ட் எஃபெக்ட்லாம் குறையே சொல்ல முடியாதுங்க. வேறு லெவல் ஃபேன்டாஸ்டிக்குங்க செம்ம. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு அன்பாக்சிங் பண்ணாமல் வச்சுருந்துருக்கோம். ஸோ பட்ஸு. ஸோ இது வந்து இதில் எத்தனை 4 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைஸு ஆல்ரெடி அதில் ஒரு சைஸ் இருக்குது. இது வந்து கொஞ்சம் பிக் சைஸு. இது அதை காட்டிலும் இது மீடியம் சைஸு. ஸோ 4 பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு காதுக்கு பொறுத்த மாதிரி நம்ம காது வந்து மீடியம் சைஸே கரெக்டாக இருக்கும். ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேபிள் ஆஸ் யூஸ்வல் ஆப்பிளோட கேபிள் அது எப்படி இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து பயங்கர டைட்டாக போட்டிருக்கு. சி டைப் கேபிளா இல்லை ஆப்பிள் தான். ஸோ இது வந்து நம்ம யூஎஸ்பியோட அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம ஆஸ் யூஸ்வல் ஆப்பிளோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இந்த கிஃப்ட்டு வந்து லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு கிஃப்ட்டு தான். ஹாப்பி மூமெண்ட் தான் எனக்கு இது. எனிவே அண்ட் இப்போ வரைக்கும் நிறைய விஷயம் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இந்த பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ண மனசு வரல, மனசு இல்லை எப்படி சொல்கிறேன் உங்களுக்கே தெரியும். லைஃப்பில் நடந்த ஒரு சின்ன ஒரு பெரிய இன்சிடெண்ட், நிறைய ஒரு சேஞ்சு என் லைஃப்பில். இப்போ வந்து எல்லாமே நீங்கள் தானே உங்கள் முன்னாடி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன. ஸோ லைஃப்பில் வந்து 2 இழப்பு, பெரிய இழப்பு. ஒரே மாதத்தில் 2 பெரிய இழப்பை நம்ம சந்திச்சு அது இப்போ தான் ஒரு 6-7 மாதம். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அதை தாண்டி கடந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த பர்த்டே எனக்கு வந்து பர்த்டே தீபாவளி இதெல்லாம் வந்து பெரிய அளவில் செலிப்ரேஷன் கிடையாது. இருந்தாலும் அதை மறக்கிறதுக்காகவாவது இந்த மாதிரி சின்ன சின்ன கிஃப்ட்டு அந்த விஷஸ்லாம் வந்துட்டு இருக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்குது. எனிவே நம்மளோட காசு அது போயிடுச்சு, அப்படியே விட்டுருவோம். மறுபடியும் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த அந்த விஜே மணி, அந்த மணிக்கிட்ட என்னெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன மாதிரிலாம் நீங்கள் எங்கிட்ட பார்த்தீங்க, எல்லாமே எனக்கு தெரியும். எல்லாமே உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக நான் வெளியே கொண்டு வருவேன். கண்டிப்பாக அதுக்கான வேலைகளும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ யூடியூப் இந்த பிளாட்ஃபார்மில் உங்களை என்டர்டெயின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை உங்களுக்கும் தெரியப்படுத்தணும். அதே சமயத்தில் நானும் இந்த இண்டஸ்ட்ரியில் பொறுத்த வரைக்கும் சக்சீட் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்ரீம் இருக்குது. அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு என்ன வேலையோ கண்டிப்பாக பேக்கெண்ட்லேருந்து நான் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கே தேங்க்யூ ஃபார் த பர்த்டே விஷஸ். அண்ட் எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றி இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும். அண்ட் எவ்வளோ நெகட்டிவ்ஸ் வந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரோட ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் பண்ணுறேன். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரெடியாக இருங்க. ஸோ உங்களை ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணுறதுக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்ததுக்காக நான் எந்த அளவுக்கு என்னோடய எஃபர்ட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ ஃபைனலி நாளைக்கு வேறு ஒரு அன்பாக்சிங்கோட உங்களுக்கு மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரம் சைனிங் ஆஃப் உங்கள் வீட்டு பிள்ளை விஜய் மணி.